வணக்கம் நேர்களே. மூன்றாவது நாளாக நமது சந்தைகள் ஒரு ஸ்ட்ரைட் வீழ்ச்சியை தழுவியுள்ளது குறிப்பிடத்தக்கது. மெயினாக க்ளோசிங்கில் கோட்டக் மஹிந்திரா பேங்கும் பாரதி ஏர்டெலும் வீக் ஆனதுனால வீழ்ச்சியை தழுவிடுன்னு சொல்லலாம். க்ளோசிங் பெல்ல நிஃப்டி 156 புள்ளிகள் குறைந்து 24,680 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 510, டிக்ளைன்ஸ் பார்த்தோம்னா 2007. பிராடர் மார்க்கெட்டில் பார்த்தோம்னு வச்சுங்களேன், லைக் மிட் கேப் 0.84% விழுந்திருக்கு, ஸ்மால் கேப்பும் 1.26% விழுந்திருக்கு. போத் க்ளோசிங் அட் 1 month low. ஸோ பிராடர் இண்டெக்ஸஸ் ஆன் த டவுன் ட்ரெண்ட், மார்க்கெட் சென்டிமெண்ட் இஸ் ஆல்சோ இன் த நெகட்டிவ் சைட். ஓகே, தென் when you come to the sectors பார்த்தோம்னா இன்னைக்கு ரெண்டு துறைகள் தான். இந்த 11 செக்டாரில் 2 துறைகள் தான் க்ரீனு. அதில் பார்த்தோம்னா நிஃப்டி ஃபார்மா இண்டெக்ஸ் 0.43% ஏறி இருக்கு. ஸோ அதில் சப்போர்ட்டட் பை கெயின்ஸ் இன் லாரஸ் லேப் அண்ட் சிப்லா அண்ட் எஃப்எம்சிஜி ஏறி இருக்கு. வீழ்ச்சி அடைந்த துறையில் ரியாலிட்டி இண்டெக்ஸ் 4.07% விழுந்திருக்கு, பிலோ 200 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ். அண்டு அதர் இதில் பார்த்தோம்னாக்க லைக் மீடியா அண்ட் பிஎஸ்யூ பேங்க்ஸ் இவையெல்லாம் ப்ராஃபிட் புக்கிங்கில் விழுந்திருக்கு. ஸோ மார்க்கெட் பிரெத் ரிமைன் நெகட்டிவ். ஸோ அடிஷ்னலாக பார்த்தோன்னா 57 ஸ்டாக்ஸ் டச் தர் 52 வீக் ஹை, 65 ஸ்டாக்ஸ் 52 வீக் லோவர் டச் பண்ணியிருக்கு, 70 ஸ்டாக்ஸ் இன் அப்பர் சர்க்கியூட், 120 ஸ்டாக்ஸ் இன் லோவர் சர்க்கியூட். யூ கேன் சி மார்க்கெட் வீக் ஆகும் பொழுது அப்பர் லோவருக்கும் உள்ள டிஃபரன்சஸ் நம்மளால் பார்க்க முடிகிறது. இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், சிப்லா, ஹீரோ மோட்டோகார்ப், இந்துஸ்தான் லீவர், எஸ்பிஐ லைஃப், ஏஷியன் பெயிண்ட்ஸ், ஐசிஐசிஐ பேங்க், டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரிஸ், கிராசிம், டாடா கன்சியூமர் இவையெல்லாம் ஏரிய பங்குகள். இறங்கினதில் கோட்டக் மஹிந்திரா பேங்க், பஜாஜ் ஃபைனான்ஸ், விப்ரோ, இண்டஸ்இண்ட் பேங்க், பாரதி ஏர்டெல், தென் டைட்டன், நெஸ்லே, டிசிஎஸ், ஹெச்எல் டெக், பாரத் எலக்ட்ரானிக்ஸ். இன்னைக்கு பிஎல் ரிசல்ட்ஸு மார்க்கெட் எதிர்பார்த்ததை விட சற்று குறைவாக இருக்கிறது அப்படின்னு கொஞ்சம் மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷர் வந்தது அப்படின்னு சொல்லலாம். மேலும் மார்க்கெட்டை பொறுத்தவரை இன்னைக்கு தங்கம் பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 153 புள்ளிகள் அதிகரித்து 97,972லையும், வெள்ளி 111 ரூபாய் குறைந்து 1,12,933லையும், குருடாயில் 113 ரூபாய் அதிகரித்து 5,761 மணிமாய் கொண்டிருக்கிறது. யூஎஸ் சைனா ட்ரேட் டாக் இன்னைக்கு, அதாவது ஆஸ் பர் த யூஎஸ் மண்டே மார்னிங் பேச இருக்காங்க. அதனுடைய அவுட்கம் நாளைக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் இருக்கும். அதுபோல் நம்மளுடைய இந்தியாவினுடைய அவுட்கமும் பார்த்தோன்னா அன்சர்டனிட்டி ஓவர் குளோபல் ட்ரேட்ஸ், மிக்ஸ்டு குவார்டர்லி ரிசல்ட்ஸ் தான் இந்த வாலட்டிலிட்டி நம்ம நேற்றுக்கே சொன்னோம் இல்லையா, அதை ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ராடர் இன்டெக்ஸஸில் பார்த்தோன்னா எல்லா செக்டார்லையுமே ஒரு ப்ரெஷர் வந்துருக்கு. அதனால் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் மூவ்மெண்ட் தான் சந்தைகளில் வரக்கூடிய நாட்களில் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அதுமாதிரி செக்டர் ரொட்டேஷன் இந்த Q1 ரிசல்ட்ஸ் முடிஞ்ச உடனே மாறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கக்கூடும். அதுபோல் ஐஐபி டேட்டா வந்திருக்கு, 1.5% இன் ஜூன், மந்த் ஆன் மந்த் 1.9%. ஸோ அதனால் இதில் மைனிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி பார்த்தோம்னா க்ரோத்தில் வீழ்ச்சி அடைந்திருப்பது தான் முக்கிய காரணம். இந்த ஐஐபி டேட்டா தான் இன்றைக்கி நாங்கள் மார்க்கெட்டில் இந்த மாதிரியான ஒரு செல்லிங் ப்ரெஷரை கொடுத்ததற்கும் முக்கிய காரணம் என்று எடுத்துக்கொள்ளலாம். மேலும் இன்றைக்கி டுடே டாப் வால்யூம் கெய்னர்ஸில் பார்த்தோன்னா ஆர்ச்சிட் பிளை இண்டஸ்ட்ரீஸ் வால்யூம் 24 டைம்ஸ் அதிகரித்திருக்கு, 94 டைம்ஸ் அதிகரிச்சிருக்கு. ஸோ ப்ரைஸும் 8% ஏறி இருக்கு, 108.30 ரூபா. தென் ஏஷியன் எனர்ஜி சர்வீசஸ் வால்யூம் 74 டைம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ப்ரைஸ் அப் பை 6%, 302.95. தென் சுதர்ஷன் கெமிக்கல்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் 71.47 times volume increased and the share price up by 8% to 1,348.80. So these are all you have to note it down in your diary. Then when the market block deal பொறுத்தவரை பார்த்தோம்னா பஜாஜ் ஃபைனான்ஸ், காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் எல்என்டி. இன்னைக்கு காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் ரியாலிட்டியில் ஒரு பெருசாக விழுந்த பங்குன்னு சொல்லலாம். அதுமாரி லோதா டெவலப்பர்ஸும் டாப் லூசர்ஸ், அதுதான் அதை பிடிச்சி இழுத்தது. மேலும் இன்றைய தினம் நிஃப்டி ஃபியூச்சர் வால்யூம் பார்த்தோம்னாக்க ஒரு ஸ்லைட்லி இந்த அப் மூவ் பட் பிலோ ஆவரேஜாக இருக்குது. அதுபோல் இந்த ஆஃப்டர் செபியினுடைய இந்த ஜானட்டுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்த பிறகு பார்த்தோம்னா
slight improvement in the future volume as well as the option volume. ஆப்ஷன்ஸ்லையும் சில சேஞ்சஸை லாஸ்ட் 2-3 டேஸாக பார்க்க முடிகிறது. ஸோ அதனால் ப்ராபப்ளி இந்த மந்த் எண்ட் எக்ஸ்பைரி முடித்த அடுத்த மந்த்லேருந்து தான் பீப்புள் மே என்டர் இன் டு த மார்க்கெட்டுங்கிற மாதிரி தெரிகிறது. மேலும் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் வால்யூமும் இட் இஸ் ஆவரேஜ் வால்யூம்னு சொல்லலாம். இப்போ இன்றைய தினம் நிஃப்டி பார்த்தோம்னா 24,782 பிலோவாக தான் ஓப்பன் ஆச்சு. தென் ஒரு லெவலில் ஒரு 11 மணிக்கு 10:30 மணிக்கு 24,889 வரலையும் போச்சு. தென் அதன் பிறகு பார்த்தோம்னா அது தாக்கு பிடிக்க முடியல. எவ்ரி ஸ்லைட் ஹையர் லெவலில் செல்லிங் ப்ரெஷர் வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 2 மணிக்கு முன்னாடி பார்த்தோம்னா 24,646.60 கிட்டத்தட்ட 240 புள்ளிகள் இன்றைக்கி இந்த வாலட்டிலிட்டி மார்க்கெட் சந்திச்சதுன்னு சொல்லலாம். மெயினாக இந்த வாலட்டிலிட்டிக்கு நாம் நேற்று தினம் கூறியது போல் ஒன்று ட்ரம்ப்பினுடைய ட்ரேட் டேரிஃபினுடைய அன்சர்டனிட்டி, ரெண்டாவது Q1 ரிசல்ட்ஸ் ஆன் த ப்ளூ சிப்ஸ் ஆர் மிஸ்ஸிங் த மார்க்கெட், தேர்டு இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய IIP டேட்டா. ஸோ இவை எல்லாம் ஒட்டுமொத்தமாக சென்டிமெண்ட்டில் ஒரு வீழ்ச்சியை தழுவியுள்ளது. மேலும் FII பார்த்தோன்னா விற்றுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவுட்ஃப்ளோ வந்து அதிகமாக கிட்டத்தட்ட 4 பில்லியனுக்கு மேலே போயிருக்கு. இந்த FII ஃப்ளோ செல்லிங் இருந்ததுனா தான் மார்க்கெட்டில் ஒரு சென்டிமெண்ட்டை வந்து ஒரு கிரியேட் பண்ண முடியும். மார்க்கெட் இப்போ வந்து நிறைய நியூஸை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. மேலும் சப்போர்ட் பார்த்தோம்னா 24,650 தென் 24,500 ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். ரெசிஸ்டன்ஸ் 24,780 அந்த புள்ளிகளை ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடும். ஸோ அதனால் மார்க்கெட் நாளைய தினமும் வாலட்டிலிட்டியை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால் விற்று வாங்குவதற்கும் வாங்கி விற்பதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். செல்லிங் சைடு 60%, பையிங் சைடு 40% தான் தெரிகிறது. அதனால் விற்று வாங்குவதற்கு ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.